தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். வரி செலுத்துவோரின் ஒவ்வொரு சதமும் பாதுகாக்கப்படும் எனவும் நாட்டில் உள்ள கருப்பு பொருளாதாரம் ஒழிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தேசிய வரி வாரத்தின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நேற்று ஆரம்பிக்கப்பட்ட தேசிய வரி வாரம் எதிர்வரும் 12ஆம் தேதி வரை நடைபெறும். இந்த வாரத்தில் வரி செலுத்துவது தொடர்பாக பொதுமக்களுக்கு புரிதலையும் விழிப்புணர்வையும் வழங்க எதிர்பார்ப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கைக்குள் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து வாகனங்கள் பற்றிய தகவல்களையும் நேரடியாக அணுக அனுமதிக்கும் மோட்டார் வெஹிக்கிள் வெரிஃபிகேஷன் என்ற புதிய செயலியை அறிமுகப்படுத்த சுங்க திணைக்களம் செயல்பட்டு வருவதாக பணிப்பாளர் நாயகம் சரத் நோனிஸ் தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பங்கேற்ற போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தகவல்களை வழங்க எங்களிடம் ஒரு அமைப்பு உள்ளது. இந்த வாரம் இதற்கு சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது. எதிர்காலத்தில் மோட்டார் வெஹிக்கிள் வெரிஃபிகேஷன் செயலி மூலம் நுகர்வோர் வாகனம் தொடர்பான தகவல்களை நேரடியாக அணுக முடியும். இலங்கையில் வாகனம் வாங்க முயற்சிக்கும் நுகர்வோர் வாகனம் சட்டபூர்வமாக இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதா மற்றும் வரிகள் முறையாக செலுத்தப்பட்டுள்ளதா என்பதை தங்கள் வீட்டில் இருந்தபடியே சரிபார்க்க இந்த செயலி உதவும் என்று குறிப்பிட்டுள்ளார். கம்பகா, கடவதி மற்றும் கனிமுள்ள பகுதிகளில் தேசிய லொத்த சபையின் முன்னாள் நிர்வாக பணிப்பாளர் துசித்த கலோலுவின் ஜீப் வாகனத்துக்கு துப்பாக்கிச்சூடு நடத்தி தனிப்பட்ட ஆவணங்களை திருடிய சம்பவம் தொடர்பாக கொழும்பு தெற்கு குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. இதற்கமைய இந்த குற்ற செயலுக்கு உதவி மற்றும் ஆதரவு வழங்கியதாக சந்தேகிக்கப்படும் மேலும் 2 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து T56 வகை துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படும் 13 தோட்டாக்கள் நிரப்பப்பட்ட மெகசின் ஒன்றும் சுமார் 10 கிராம் ஐஸ் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் வரையான மக்கள் போக்குவரத்துக்கான விமான சேவையினை ஆரம்பிப்பதற்கு டேவிட் பிரிஸ் ஏவியேஷன் திட்டமிட்டுள்ளது. அரசாங்கத்தின் எதிர்கால திட்டங்களுக்கு அமைவாக உள்ளூர் விமான சேவையினை விருத்தி செய்யும் நோக்கில் டேவிட் பீரிஸ் ஏவியேஷன் நிறுவனமானது குறித்த திட்டத்தினை ஆரம்பிக்க உள்ளது. அதன்படி இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் மேற்பார்வையின் கீழ் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு விமான சேவையினை ஆரம்பிப்பதற்கு திட்டமிட்டுள்ளது. இதற்காக இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் பரிசோதிப்பவர்களின் மேற்பார்வையின் கீழ் விசேட கண்காணிப்பு விமான பயணத்தினை நேற்று ரத்மலானை விமான நிலையத்திலிருந்து யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் வரை மேற்கொண்டுள்ளது. கொழும்பிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு சென்ற இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து நேற்று காலை 8:30 மணியளவில் விபத்துக்குள்ளாகியுள்ளதாக நார்டன் பிரிட்ஜ் காவல்துறையினர் தெரிவித்தனர். வட்டவளையிலிருந்து தியகல நார்டன் பிரிட்ஜ் வழியாக ஆஸ்திரேலியாவுக்கு பேருந்து சென்று கொண்டிருந்த பொழுது பேருந்தில் திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் திடீரென கட்டுப்பாட்டை இழந்த சாலையின் இடதுபுறத்தில் உள்ள பள்ளத்தில் விழுந்து பேருந்து செங்குத்தான சரிவில் விபத்துக்குள்ளானது. மேலும் விபத்து நடந்த நேரத்தில் பேருந்தில் சுமார் 20 பேர் பயணித்ததாக நார்டன் பிரிட்ஜ் காவல்துறையினர் தெரிவித்தனர். விபத்து காரணமாக சாலையில் கடரக வாகன போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. ஜூன் மாதத்திற்கான லிட்ரோ சமையல் எரிவாயு விலையில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை லிட்ரோ சமையல் எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதற்கு முன்னர் காணப்பட்ட விலையிலேயே லிட்ரோ எரிவாயு சிலிண்டர் விற்பனை செய்யப்படும் என நிறுவனம் தெரிவித்துள்ளது. நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக 3064 குடும்பங்களை சேர்ந்த 11,469 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. கனமழை மற்றும் பலத்த காற்று காரணமாக 13 மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. கொழும்பு புறக்கோட்டை மிதக்கும் சந்தை பகுதிக்கு அருகில் மதுபோதையில் நபர் ஒருவரை தாக்கி காயப்படுத்தியதாக கூறப்படும் 6 இராணுவ சிப்பாய்கள் புறக்கோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். மருதாணி இராணுவ முகாமில் கடமையாற்றும் 29 முதல் 40 வயதுக்குட்பட்ட 6 இராணுவ சிப்பாய்களே கைது செய்யப்பட்டுள்ளனர். நீர்கொழும்பு பிரதேசத்தில் வசிக்கும் நபர் ஒருவரே தாக்குதலுக்குள்ளாகி காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தாக்குதலில் காயமடைந்தவர் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை புறக்கோட்டை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையாக ஹட்டன் கல்வியின் வலயத்துக்குட்பட்ட காசல் டி கார்பெக்ஸ் தமிழ் மகா வித்தியாலயங்கள் 2 நாட்களுக்கு பாடசாலையை மூட முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பாடசாலைக்கு முன்னால் 2 பெரிய மரங்கள் உள்ளதாகவும் அது முறிந்து விழும் அபாயத்தில் உள்ளதால் பாடசாலையை மூட முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி நேற்றும் இன்றும் பாடசாலையை மூட முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த பாடசாலையில் 358 மாணவர்கள் கல்வி கற்று வருவதாகவும் 1 முதல் 13ஆம் வகுப்பு வரை பாடசாலை காணப்படுவதாகவும் கூறப்படுகிறது. முன்னதாக பாடசாலைக்கு அருகில் 2 பெரிய மரங்கள் விழும் அபாயத்தில் உள்ளன என்றும் ஹட்டன் வலய கல்வி அலுவலகத்துக்கு 2 மரங்களை வெட்டுமாறு அதிபரால் அறிவிக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மதுரங்குளிய பகுதியைச் சேர்ந்த சிறுவன் ஒருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த சிறுவன் 16 வயதுடையவர் என தெரியவந்துள்ளது. வீட்டில் உள்ள மின் ஆளியில் மின் சாதனத்தை பொருத்த முற்பட்ட போதே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மதுரங்குளிய காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் கடும் காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்கூறியுள்ளது. தென்மேற்கு பருவக்காற்றின் தாக்கம் காரணமாக பல இடங்களில் மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். குறிப்பாக மத்திய மலைநாடு, வடக்கு, வடமத்திய, வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் கடுமையான காற்று வீசும் என்று தெரிவிக்கப்படுகிறது. பாதிக்கப்படக்கூடிய இடங்களில் வசிக்கும் மக்கள் கடும் காற்று தொடர்பாக மிகவும் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் அனைத்து நிலைமைகள் குறித்த தகவல்களை 117 என்ற அவசர இலக்கத்தினூடாக அறிந்து கொள்ளவோ அல்லது முறையிடவோ முடியும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மட்டக்களப்பு வவுணதீவில் நேற்று குடிநீர் பிரச்சினை காரணமாக பக்கத்து வீட்டுக்காரர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதில் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டவரை துப்பாக்கியுடன் கைது செய்துள்ளதாகவும் வவுணதீவு போலீசார் தெரிவித்தனர். கனங்குடா பாடசாலை வீதியைச் சேர்ந்த 28 வயதுடையவரை இவ்வாறு படுகாயமடைந்துள்ளார். துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டவரை கைது செய்ததுடன் துப்பாக்கியொன்றையும் மீட்டுள்ளனர். இதில் கைது செய்யப்பட்டவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இணையசேவை வழங்குனரான ஸ்டார்லிங்கை அறிமுகப்படுத்துவதற்கு தேவையான அனைத்து விடயங்களும் நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு அறிவித்துள்ளது. அதற்கு தேவையான தொழில்நுட்ப கட்டமைப்புகளை ஸ்டார்லிங்க் இலங்கைக்கு வழங்கியவுடன் அதன் சேவைகள் இலங்கையில் செயற்பாட்டுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அனைத்து முன் நிபந்தனைகளையும் அரசாங்கம் நிறைவு செய்துள்ளதாக பிரதி அமைச்சர் எரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார். சர்வதேச தொடர்பு மற்றும் தகவல் கொள்கைக்கான ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை தூதுவர் ஸ்டீவ் லாங்குடன் சிங்கப்பூரில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இதற்கான இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாண இந்திய துணை தூதரகத்தில் கலாச்சார உத்தியோகத்தராக பணிபுரிந்த நிலையில் அண்மையில் ஓமந்தையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் உயிரிழந்த சச்சிதானந்த குருக்கள் பிரபாகரனின் மகனான அக்ஷய் மருத்துவ சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் உயிரிழந்தார். ஒரே குடும்பத்தில் அடுத்தடுத்து ஏற்பட்ட இந்த விபத்து துயரங்கள் அப்பகுதி மக்களை ஆழ்ந்த சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. அண்மையில் வவுனியாவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பிரபாகரன் குருக்கள் உயிரிழந்த நிலையில் அக்ஷயும் அவரது தாயான சீதாலட்சுமியும் படுகாயமடைந்திருந்தனர். தொடர்ச்சியான மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனளிக்காத நிலையில் அக்ஷய் நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார். கேகாலையில் உறங்கிக் கொண்டிருந்த கர்ப்பிணி பெண் ஒருவரின் வயிற்றில் பலாப்பழம் விழுந்ததில் சிசு உயிரிழந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தெரணியகல லிகினியகல பகுதியில் உள்ள வீட்டில் கடந்த 29ஆம் தேதி இரவு இடம்பெற்றுள்ளது. 33 வயதுடைய 5 மாத கர்ப்பிணி பெண் ஒருவரே இந்த துயர சம்பவத்திற்கு முகங்கொடுத்துள்ளார். சீரற்ற காலநிலை காரணமாக வீட்டுக்கு அருகில் இருந்த பலாமரத்தில் இருந்து பலாப்பழம் ஒன்று வீட்டின் கூரையை உடைத்து தூங்கிக் கொண்டிருந்த கர்ப்பிணி பெண் வயிற்றில் விழுந்துள்ளது. இதனையடுத்து கர்ப்பிணி பெண் உடனடியாக தரணியகல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். எனினும் பெண்ணின் வயிற்றில் இருந்த சிசு உயிரிழந்த நிலையில் தாய் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள்.
நன்றி, வணக்கம்.